Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மருத்துவ முகாம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாற்றுத்திறனாளிகளின் உடல் பாதிப்பின் அளவீடுகளை நிர்ணயம் செய்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்க சீர்காழி அரசு மருத்துவமனையில் மருத்துவ முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த முகாமில் பங்கேற்க சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்த நிலையில் முகாம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மாற்றுத்திறனாளிகள் கொட்டும் மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் வளர்மதி பேருந்து நிலையம் அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பள்ளி மாணவர்கள் கொண்டு தள்ளி வைத்த அவலம் அரங்கேறியது. சோமனூரில் இருந்து வந்த 5ஆம் எண் கொண்ட அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பேருந்தை அரசு பள்ளி மாணவர்கள் தள்ளி சென்றனர். இதை கண்ட பொதுமக்கள் திருப்பூரில் இத்தகைய சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அரசு பேருந்தை முறையாக ஆய்வு செய்வது இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையால் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ராதாபுரம் மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டது. இதனால் உவரி, இடிந்தகரை, பஞ்சல் கூட்டப்புலி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த டிவி புத்தூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மழைநீர் கசிவதால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். இப்பள்ளியின் கட்டிடங்கள் சேதமடைந்து காணப்படும் நிலையில் தொடர் கனமழை காரணமாக மழைநீர் ஒழுகியதால் நாற்காலிகள், மேசைகள் மற்றும் சான்றிதழ்கள் மழையில் நனைந்து வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கிராமத்தில் உள்ள திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் மாணவர்களின் பெற்றோர்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் உதகை சேரிங் கிராஸ், மத்திய பேருந்து நிலையம், காந்தல், தலைக்குந்தா, லவ்டேல், பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையும் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்தது. ஈரோட்டில் பயன்படுத்தும் நிலையிலான தமிழக அரசின் மாத்திரைகள் சாலையோரம் வீசப்பட்ட சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. தில்லை நகர் தெப்பக்குளம் வீதியில் வீசப்பட்ட அந்த மாத்திரைகள் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சத்து மாத்திரைகள், மருந்துகள் என்பதும் அவை அடுத்த ஆண்டு வரை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அந்த மாத்திரைகளில் தமிழ்நாடு அரசு முத்திரை உள்ள நிலையில் அரசு மாத்திரைகளை குப்பையில் கொட்டிய அவலத்தை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய அமைச்சர் மாசு மழைக்கால மாரத்தான் வைக்கலாமா என பட்டிமன்றம் நடத்துவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மின்மாற்றி சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கருவேப்பிலங்குறிச்சி KK நகரில் உயர் மின்னழுத்த மின்மாற்றியை தாங்கி பிடிக்கும் கம்பங்கள் சிதிலமடைந்தும் சாய்ந்தும் காணப்படுகின்றன. இதனால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம் என அச்சம் தெரிவிக்கும் பொதுமக்கள் அந்த மின்மாற்றியை பாதுகாப்பான முறையில் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலங்களில் புகார் தெரிவிக்க கோரி தொலைபேசி எண்களை அறிவிக்கும் மின்வாரியம் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.